பூவுக்கு பிறந்த நாள் பொன்னாங்கண்ணி மறந்த நாள். யாரெல்லாம் அந்த பாட்டை இப்படி பாடிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பொன்னாங்கண்ணி தண்ணி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கரில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பு, 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், நல்ல பழுத்த தக்காளி 3, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரக சோம்பு தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சாம்பாரோட ரகசிய ருசி இடித்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிப்பு கொடுத்துர்லாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம் பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், இத்துண்டு பெருங்காய பவுடர், அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்க பருப்பு, தக்காளியை நல்லா மசிச்சுட்டு கீரையில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொன்னாங்கண்ணி தண்ணி சாம்பார் ரெடி. சுட சுட சோறில் சாம்பாரும் கீரையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.